நீல நிறத் தொடர். முன்னுரை. ஒரு நீண்ட அனுபவத்தை, தன்னுடைய பயணத்தை ஒரு தியான செயல் வடிவத்திலிருந்து இதை எல்லோரிடமும் தெரியப்படுத்த வேண்டும். இது காலத்தின் கட்டளை. காலத்தின் ஆணையை நிறைவேற்றவே இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை படிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல்கள் ஏற்படும். அந்த புரிதல் உங்களுக்கு ஒரு அனுபவமாக மாறும். அந்த அனுபவம் ஒரு பயணமாகத் தொடரும். அந்த தொடர்வது பல இரகசியங்களை உங்களுக்குள்ளே ஒரு விவாதத்தை ஏற்படுத்தும். அந்த விவாதம் இந்த உலகம் உருவானதைப் பற்றி, அதை ஊடுருவி, அதற்கு உள்ளே நாமா, இல்லை அதற்கு வெளியிலே நாமா, அதை தெளிவுபடுத்த இந்த புத்தக எழுத்து தொடர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உள்ளே செல்வோம். ஆன்மா தொடர். அவதாரங்களாக எதையெல்லாம் நாம் குறிப்பிடுகிறோமோ அந்தச் செயலையெல்லாம் ஆன்மா வெளிப்பட்டு பணி செய்யும். இங்கு எல்லா மகான்களும் எல்லா தீர்க்கதரிசிகளும் அவதாரங்கள் கிடையாது. அதே நேரத்தில் ஆன்மா வெளிப்பட்டவர்களும் கிடையாது. இதில் நிறைய தெளிவு வேண்டும் நம் மக்களிடம். தெளிவற்ற உரைகளையும் தெளிவற்ற எழுத்துக்களையும் படித்துவிட்டு இதுதான், இப்படித்தான் என்று பிற சக மனிதர்களிடம் அவர்களே உரையாடிக் கொள்கிறார்கள். சமீபத்தில் ஒரு நேர்காணல் பார்த்தேன். அது கோயம்புத்தூரில் உள்ள ஒரு பிரபலமான ஆசிரமம். அந்த ஆசிரமத்தைச் சார்ந்த ஒருவர் அந்த நேர்காணலில் பேசியிருக்கிறார். அவர்கள் குருநாதர் சொன்னாராம், எல்லா சக்தியும் காற்றில்தான் உலா வருகிறது, இந்த வெட்டவெளியில் இருக்கிறது. புத்தருடைய சக்தியும் காற்றாகத்தான் இருக்கிறது. அதை பிடித்து ஒரு லிங்கத்தில் போடலாம், அதை பிடித்து ஒரு உடலில் போடலாம். ஆனால் நாம் அதை அப்படி செய்ய மாட்டோம். ஏனென்றால் புத்தர் அந்த அனுபவத்தைப் பெற அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார். நம்மால் செய்ய முடியும், ஆனால் செய்ய மாட்டோம். அது செய்தால் ஒரு கரும வினையாக மாறிப்போகும். அப்படி என்று அவர்கள் குருநாதர் போன ஜென்மத்தில் கடப்பாவில் ஒரு சிவலிங்கத்தை வைத்தாராம். அதை நிறைவு செய்ய முடியவில்லை, தோல்வியில் முடிந்தது. இப்போது கோயம்புத்தூரில் அதை வைக்கத்தான் நாம் வந்திருக்கிறோம் என்று அப்போது இந்த உரையாடல் நடக்கப் பெற்றதாம். நான் உங்கள் அனைவரிடமும் சொல்வது என்னவென்றால், வெட்டவெளியில் ஒரு சக்தி இருப்பது, காற்றில் இருப்பது உண்மைதான். ஆனால் அதை பிடித்து ஒரு சிவலிங்கத்தில், ஒரு மனித உடலில் அடைத்து விடுவேன் என்று அதிமேதாவிதனமாக பேசிய எத்தனையோ பேர் சுடுகாட்டிற்குத்தான் போயிருக்கிறான். காற்றில், வெட்டவெளியில் இருக்கிற சக்தி எல்லாம் குருடன், செவிடன் கிடையாது. அதே மாதிரி மனவளர்ச்சி குன்றியவனும் கிடையாது. நாம் ஏதோ கேட்டு மாதிரி இருந்து புத்தர் ஆற்றலே இங்கே வந்து படுத்துக்கொள், மகாவதார் ஆற்றலே அங்கே போய் படுத்துக்கொள் அப்படியெல்லாம் கேட்டு பண்ண முடியாது. அது ஒரு நுட்பமான சக்தி. அதுதான் யாருடன் தொடர்பு கொள்ள வேண்டும், யாருடன் பயணிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கும். அத்தனை அதிகாரமும் அதனிடம்தான் உள்ளது. அப்படிதான் அந்த சக்திகள் தீர்மானிக்கப்பட்டு சிலருடைய உடலுக்குள் வந்து கொஞ்ச நாள் சில பணிகளை செய்துவிட்டு அது வெளியேறிப் போகிறது. ஆனால் அந்த உடலை, அந்த உருவத்தை தமிழ்நாட்டில் நிறைய பேரை மகரிஷி என்று அழைத்திருக்கிறார்கள். இதுவே பெரிய பிழை. இதுவே பெரிய அபத்தம். இது அப்படி இல்லை. இந்த மாதிரி செயல்பட்டவர்களை தெய்வீகமானவர்கள் என்று அழைக்கலாமே தவிர, இவர்களை மகரிஷி, ரிஷி, அவதாரத்திற்குரியவர்கள், சிவன் என்று அழைக்க முடியாது, அழைக்கவும் கூடாது. அப்படி அழைத்தால் பிரபஞ்சத்தால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். இதை உணர வேண்டும். அவதாரங்கள் ரொம்ப அரிதாக திட்டமிட்டு அந்தக் காலத்திற்கு ஏற்ற மாதிரி நிகழ்கிறது. முருகன் அவதாரம், அது ஒரு இடத்தில் இருந்து பணி செய்யலாம். உலகம் முழுக்க அது வந்திருப்பதை தெரியப்படுத்த வேண்டும். அப்போது ஆன்மாவை வெளியில் கொண்டு வருவார்கள். அதை ஆன்மா என்றும் சொல்லலாம். குண்டலினி சக்தி என்றும் சொல்லலாம். முருகனுடைய ஆன்மாதான் மயில். ராமனுடைய ஆன்மாதான் ஆஞ்சநேயர். கிருஷ்ணருடைய ஆன்மாதான் அர்ஜுனன். பார்வதியுடைய ஆன்மாதான் வாலை. சிவனுடைய ஆன்மாதான் நந்தி. சிவன் தனக்குள்ளே இருந்து ஆன்மாவை தனக்கு எதிரில் வெளியிலே வைத்துதான் அவருடைய பணியைச் செய்கிறார். இதுதான் அவுட் ஆ பாடி எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்வார்கள். சிவன் அங்கேயே அமர்ந்திருப்பார். எல்லா வேலையையும் சிவனுடைய ஆன்மாவான நந்திதேவர் பார்த்துக் கொள்வார்.
அவதாரம் எப்போதுமே இந்த பிரபஞ்சத்தில் பிரம்மமாக ஒரு சக்தி இருக்கும் மேலே. அதிலிருந்து இன்னொரு சக்தி வெளிப்பட்டு அதை வைத்து பணி செய்ய வைப்பார்கள். ஒரு கட்டத்தில் அந்த இரண்டும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்யும். இதையெல்லாம் அவதாரத்திற்குரியவர்கள் மட்டும்தான் பணி செய்ய முடியும்.